ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்டனில் தக்காளி வேட்டைன்னு சொல்லாங்க. ஆமாங்க, நான் வச்சுருக்கிற சின்ன கார்டன்லேயே இன்றைக்கி ஒரு 1/2 கேஜிக்கு மேலே தக்காளி நம்ம பறிச்சிருக்கோம். பாருங்கள், அங்கங்கே செடிகளில் பழுத்து அப்படியே தொங்கிட்டுருக்கு. நம்ம இது எல்லாமே இன்றைக்கி பறிச்சிடுவோம். பொதுவாக தக்காளி செடி பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நல்லாவே வளரும். ஆனால் கொடுமைக்கு வெயில் அடிக்குதுங்க, ரொம்பவே வெயில். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம தண்ணி விடும்போது ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்குள்ளே தண்ணி விட்டுறணும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும்போது நம்ம செடிகளுக்கே ஊற்றணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணியே ரொம்ப சூடாக வருது. ஸோ சூடாக ஊற்றிடக்கூடாது செடிகளுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்திருக்குன்னு சொல்லிட்டு தக்காளி பழங்க. சிலதெல்லாம் மொக்காயாவும் இருக்குது. இதை நம்ம பறிச்சிட்டோம்னா நம்ம அது சீக்கிரம் பழுத்துக்குங்க. இது ஒரு இனிப்பு கலந்த புளிப்பு தன்மையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. ரசம் வைக்கிறக்கும், சாம்பாருக்கும் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம மருந்தடிக்காமல் வளர்த்துருக்கோம் இல்லைங்களா? அதனால் அது கடையில் வாங்குறத விட இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நம்ம தக்காளி நம்மளே வளர்த்து நம்மளே சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது சில அவரைகளும் இருக்குது. அவரைக்காய், அப்புறம் இது தமட்டை அவரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கொடியில் காய்ச்சிருந்தது. சில கோழி அவரையும் எல்லாம் பறிச்சாச்சுங்க. அது கொஞ்சம் இருந்தது. கொத்தவரையும் பறிச்சாச்சு. நம்ம கம்பங்கூழுக்கு வத்தல் போட்டு வச்சுக்குவோம். இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி சூப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு 4 இலை பறிச்சாச்சுங்க. இன்றைக்கான நம்ம இது பார்த்திங்க அப்படின்னா தக்காளி, அவரைக்காய், அதில் 3 வகை, அப்புறம் கற்பூரவள்ளிங்க. இன்றைக்கி தாங்க இன்றைக்கான அறுவடைங்க. சூப்பர் இல்லைங்க? பாய்.